சந்திரனுக்கு சோமன் என்று இன்னொரு பெயரும் இருக்கு. தன்னோட தலையில பாதி நிலவ சூடிய சிவபெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்கு. சந்திரனோட பாவத்தை நீக்கி சிவபெருமான் அருள் செஞ்சார். அதனால சந்திரனுடைய நாளான சோமவார திங்கட்கிழமைகள்ல நாம விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செஞ்சா சிவபெருமானோட அருளும் சந்திர பகவானோட அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சில காரியங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இந்த விரதம் இருந்தா கட்டாயமா நடக்காத காரியம் கூட நடக்கும். கார்த்திகை மாதத்துல வர திங்கட்கிழமைய நாம சோமவார திங்கட்கிழமைன்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதத்துல வர 4 திங்கட்கிழமையும் மார்கழி மாதத்துல வர முதல் திங்கட்கிழமையும் மொத்தம் 5 திங்கட்கிழமை நாம வீட்டுல வந்து ஷக்கோணம் கோலம் போட்டு 6 நெய்விளக்கு ஏற்றி வில்வத்தால அர்ச்சனை செய்து கோவிலுக்கும் போயிட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சா நாம நினைச்ச காரியம் நடக்கும். இந்த சோமவாரத்துல நாம சிவபெருமான மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம். முருகன் வேறு சிவன் வேறு இல்ல. முருகருக்கும் நாம வில்வத்தால அர்ச்சனை செய்யலாம். சந்திரனுக்கு உதவி செஞ்சிருக்காரு, கட்டாயம் நமக்கு உதவி செய்வாரு. என்னோட விரதத்தை சூப்பரா